இது வந்துட்டு தோசைகள்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்துல கொண்டு வந்து விற்கிறாங்க. கையிலே உடைச்சிட்டீங்க? அவ்வளவுதான். சிமெண்ட் இல்ல? ஆமா, இது வந்து சிமெண்ட். 100 ரூபாய் தான் ரோட்ல வித்துட்டு போயிடுறாங்க, எல்லாரும் வாங்கிடுறாங்க. இதை ஒரு 1/2 hour கேஸ்ல வச்சுட்டு மட்டும் பாருங்களேன், இது 2 துண்டா வெடிச்சிடும், தமால் வெடிச்சிடும் இது. அவ்வளவுதான் இது. ஆனா 100 ரூபாய் விலை சீப்பா ஆகுதுன்னு இதை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா வந்துட்டு நாங்க கொடுத்தா இதை நம்ப மாட்டாங்க, இதைத்தான் நம்புறாங்க எல்லாரும். கேட்டுங்க, விலை கம்மியா இருக்கு அப்படின்னு இதை போய் ஒரு நாளைக்கு 100 பேர் 50 பேர் வாங்கி போறாங்க இதை ரோட்ல விற்கிறத. ஆனா நம்ம கிட்ட வந்து ஒரு தோசைகள் 200 ரூபாய் சொன்னோம்னா அதை யோசிக்கிறாங்க வாங்குறதுக்காக. எதுக்கா நல்ல மண்பானைன்றது கண்டுபிடிக்கிறது? நம்ம ஊர் களிமண்ணை தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்ல மண்பானை சொல்லிட்டு இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வந்து அவங்க மிஷின்ல செஞ்சாலும் வந்து மண்ணில் தான் செய்யறாங்க, எல்லாமே மண்ணில் தான் செய்யறாங்க. நிறைய பேர் யூஸ் பண்றதுனால செய்யறதுக்கு ஆள் கிடையாது, அதை செய்ய தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் கிடையாது. அந்த பானையை வந்து யாராலையும் செய்ய முடியாது. அந்த பானை வந்துட்டு ஒரு இப்ப இருக்க தலைமுறை வரைக்கும் தான் பானை கூட செய்ய முடியும். அந்த பானையை மிஷின்ல வந்து எதோனாலும் செஞ்சிடலாம், பானையை வந்து கையால மட்டும் தான் செய்ய முடியும். அது அகல் ஐட்டத்தையும் பானையை மட்டும் தான். இந்த மாதிரி அகல் ஐட்டம் கையில செய்யறது, இந்த மாதிரி அகல் ஐட்டம் வந்து மிஷின்ல செய்யறது, இந்த மாதிரி பானை வந்து கையில செய்யறது, இந்த மாதிரி பானைலாம் வந்து மிஷின்ல செய்யறது. இது எல்லாமே இதெல்லாம் வந்து கையில செய்ய முடியாது. அதனாலதான் கையில செய்யற பொருளை வந்து மதிக்க தெரியல யாருக்கும். மிஷின்ல வர பொருள் பல பலன் இருக்கு, நல்லா இருக்கு அப்படி. ஆனா அதுவும் நல்லா தான் இருக்கு இப்ப. ஏன்னா அதை மண் வந்து செய்யறதுக்கு ரேட்டு அதிகமாயிடுச்சு, விலைவாசியில அதிகமாயிட்டதுனால இப்போ வந்து அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸா போயின்னு இருக்கு எல்லார்கிட்டையும். புரியுது. இப்போ பானையெல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி வந்து குலாளர் மட்டும்தான் பானை சட்டையை வித்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது, இது வந்து ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு குலாளர் யாரு பானை விற்கிறவங்கன்னு தெரியாத போயிடுச்சு, பானை சட்டி செய்யறவங்களே தெரியாத போயிடுச்சு. எல்லாமே மிஷின்ல செய்ய கத்துக்கிட்டாங்க. அதனால எல்லாரும் செய்து எல்லாருக்கும் சரக்கு வந்து வந்துட்டு இருக்கிறதுனால அது வந்து பெரிய நெட்வொர்க் மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அப்படியா? மண்பானை செய்யறது, மண்பானை வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா எல்லாரும் இப்ப பொதுமக்களா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மண்பானையில வாங்குற பொருளுக்கு காஸ்ட்லி வந்து யானை விலை விற்கிறாங்க. யானை விலைன்றது ஒரு குக்கரை போயிட்டு 2500 ரூபா 3000 ரூபா கொடுத்து வாங்க தெரியுது, அந்த மண்ணை வந்து வாங்க தெரியாதா? மண்ணை சாப்பிட்டாதான் நல்லா இருக்க முடியும், மண்ணில் செய்து சாப்பிட்டாதான் நல்லா இருக்க முடியும்னு ஒரு ரீசனே வந்துருச்சு. இப்போ அதை போய் யோசிக்கிறாங்கல்ல வாங்குறது கூட, அதை எதுக்கு வாங்கணும்ன்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்பெல்லாம். இப்போ வந்து பிறந்த குழந்தையில ஆரம்பிச்சு இறக்குற வரைக்கும் பானை தான் தேவைப்படுது எல்லாத்துக்குமே. ஆனா அதோட இறக்கும் போதுதான் தெரியுது நிறைய பேருக்கு, அது வந்து இருக்கும் போது தெரிய மாட்டேங்குது. பானை தேவைப்படுதுன்றத கூட அப்பதான் தெரியுதே நம்மளுக்கு, அது இருக்கும் போது தேவைப்படாது தெரியல. அதை பிறக்கிறது வந்து இறக்குற வரைக்கும் அந்த பானை தான் தேவையே. நம்ம ஆயுசு முடியும் போது கூட அந்த பானை தேவைன்றது அன்னைக்குதான் தெரியுது நம்மளுக்கு, அதுக்கு முன்னாடி தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு.